தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றார் இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஜோசப் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் ராஜினாமா செய்தார்கள். மொத்தம் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற தொகுதி. மீதி 5 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் திமுக 2வது இடத்தை பிடித்தது. மீதி 5 தொகுதிகளிலும் திமுக 3வது இடத்தை பிடித்தது. ஆக வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் கோலோச்சும், ஆளுங்கட்சி தான் முன்னிலை பெறும், வெற்றி பெறும். திமுக எதிர்க்கட்சியாக உள்ளது. ஏற்கனவே திமுகவுக்கு எதிர்மறையான ஒரு தோற்றம் உள்ளது. மக்கள் மேலும் மேலும் திமுக மீது கோபம் கொண்டுள்ளனர். மேலும் தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி அபார வளர்ச்சியாக உள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக போட்டியிட்டால் திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும்தான் 2வது இடத்தை பிடிக்கும். மீதி 5 தொகுதிகளிலும் 2வது இடத்தை பிடிக்க போராட வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால் முதலிடம் ஏற்கனவே 5 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது. 2வது இடம் தமிழக வெற்றி கழகம், 3வது இடம்தான் திமுக. ஆக திமுக இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் 2வது இடமும் 5 தொகுதியில் 3வது இடமும் தான் கிடைக்கும். இது திமுகவுக்கு பின்னடைவாக கருதப்படும். ஆகவே இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதே மேல் என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 6 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறப் போவது கிடையாது. அப்படியே போட்டியிட்டாலும் 2வது இடத்துக்கு தான் கடும் போட்டியாக இருக்கும். அதிமுகவோடு கடும் போட்டியை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே போட்டியிடாமல் இருப்பது மேல் என்ற எண்ணத்துக்கு திமுக வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது எடப்பாடிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் அதிமுக இந்த 6 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. திமுக போட்டியிடாவிட்டால் திமுகவின் வாக்குகள் தனக்கு கிடைக்கும். தன்னுடைய வெற்றியை 5 தொகுதியிலும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அதிமுக கணக்கு போடுகிறது. இது எடப்பாடிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஆனால் இடைத்தேர்தலில் பொதுவாக ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். அதிமுக வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே அதிமுக பொதுவாக 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இரட்டை இலையை மக்கள் மறந்து விட்டார்கள். அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.